அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த அகல் விளக்கு அப்படிங்கிறத ஏற்றலாமா அப்படின்னு சில பேத்துக்கு சந்தேகம் இருக்கும். அதற்கான விடையை தான் பார்க்க இருக்கோம். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. நிறைய நண்பர்கள் நோட்டிஃபிகேஷன் வர்றதில்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். பொதுவாக விளக்கு ஏற்றுறது அப்படின்னு சொல்லக்கூடியது அற்புதமானது. நம்ம வீட்டில் ஏற்றும் போது பித்தளை விளக்கு, வெள்ளி விளக்கு, இந்த மாதிரி நிறைய உலோக விளக்குகளை எல்லாம் ஏற்றுவாங்க. ஆனால் அதில் எல்லாம் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொன்னோம்னா இந்த அகல் விளக்கு ஏற்றுதல். நம்ம பதிவுகளில் சொல்லும்போது தெளிவாக சொல்லியிருப்போம். வீட்டில் விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா எந்த வகையான விளக்கு நீங்கள் ஏற்றினாலும் சரி, ஒரு அகல் விளக்கு வீட்டிலே ஏற்றி வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆமாங்க, ரொம்ப முக்கியமானது. இப்போ குலதெய்வ பிரார்த்தனைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அகல் விளக்கு அதிகமாக பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம கார்த்திகை தீபமெல்லாம் பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு நிறைய பயன்படுத்துவோம். அதெல்லாம் ரொம்ப சிறப்பானது. எல்லா உலோகங்களும் பஞ்சபூதத்தால் தான் ஆனது, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நேரடியாக நம்ம மண் எடுத்து அதில் நீரை குழப்பி அதில் விளக்கு செஞ்சு நம்ம அதில் விளக்கு ஏற்றுறோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அதனுடைய ஆற்றல் அப்படிங்கிறது அதிகம். நேரடியாக பஞ்சபூத அந்த ஆதிக்கத்தை நம்மால் உணர முடியும் அப்படின்னா அது அகல் விளக்கினால் உணர முடியும். இன்னும் சொல்லப்போனால் குலதெய்வத்துக்கு கல்லில் விளக்கேற்றி பார்த்துருப்போம். இன்னும் சில பேர்த்துக்கு குலதெய்வம் பார்த்திங்கன்னா அந்த கல் விளக்கு இருக்கு இல்லையா, அதைத்தான் குலதெய்வமாகவே வழிபடுவாங்க. அது இன்னும் சிறப்பானது. இருந்தாலும் இந்த அகல் விளக்கு அப்படிங்கிறது வீட்டில் ஏற்றும் போது குலதெய்வத்தினுடைய அருட்கடாட்சம் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்குங்க, மாற்று கருத்தே இல்லை. இப்போ நம்ம ஏதேனும் ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னா கூட அங்கே விளக்கு தானம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நமக்கே தெரியாமல் நம்ம நிறைய விளக்கு தானம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். விளக்கு தானம் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா ஒரு வெள்ளியிலையோ பித்தளையிலையோ வாங்கி தரணும் போல அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. அந்த ஆலயத்திற்கு ஒரு அகல் விளக்கு சட்டி இருக்கு இல்லையா, அதை வாங்கிட்டு போய் அதில் நெய் ஊற்றியோ எண்ணெய் ஊற்றியோ நீங்கள் விளக்கு ஏற்றி வைக்கிறீங்க அப்படின்னாலே அது விளக்கு தானம் தான். அந்த விளக்கு தானத்தை ஏன் செய்ய சொல்கிறார்கள் அப்படின்னா அந்த இடத்துல ஒளி அதிகமாக வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால தான் விளக்கு தானம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம விளக்கேற்றுறதுன்னு சொல்கிறோம். அது சொல்ல போனால் விளக்கு தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். அப்போ ஆலயத்திற்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு விளக்கு தானம் செய்வது சிறப்பாக, பல விளக்குகளை வாங்கி தானம் செய்யலாமா அல்லது விளக்கு ஏற்றலாமா அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி ஏற்றலாம், தவறே கிடையாது. அதுவும் அகல் விளக்காக வாங்கி ஏற்றுறது இன்னும் சிறப்பு. தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அகல் விளக்கு வாங்கி ஏற்றுறோம் அப்படின்னா ஒருவர் ஏற்றிய அகல் விளக்கை நாம் வாங்கி கொடுக்கக்கூடாது. அது எச்சப்பட்ட மாதிரி இல்லையா. நம்ம ஊர்லேருந்து போகும்போதே சுத்தமாக புதுசாக ஒரு அகல் விளக்கை வாங்கிட்டு போய் அங்கே ஏற்றுறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். நல்ல தண்ணீரில் ஊற வச்சு அதுக்கப்புறமா அதுக்கு நல்லா காய வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த அகல் விளக்கில் குலதெய்வ ஆலயத்திலையோ இல்லை நம்ம செல்லக்கூடிய ஆலயத்திலையோ நீங்கள் விளக்கேற்றுறீங்க அப்படிங்கும்போது ரொம்ப அற்புதமானதாக இருக்கும். அகல் விளக்கை ஏற்றுறோம் அப்படிங்கும்போது கீழே ஒரு இலை, வாழை இலையோ அரச இலையோ வெற்றிலையோ வைத்து அதை ஏற்றுவது அப்படிங்கிறது இன்னும் அபரிவிதமான பலன்களை நமக்கு உண்டாக்கும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை. ரொம்ப முக்கியம். அந்த விளக்கை ஏற்றிட்டு அந்த ஜுவாலையை நம்ம மனசுக்குள்ளே நிறுத்தி எரியும் இல்லையா, அந்த ஜுவாலையை மனசுக்குள்ளே நிறுத்தி அந்த ஜுவாலையில் உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ ஆவாகனம் செய்து நம் வழிபடுகின்றோம் அப்படிங்கும் போது அது ரொம்ப சிறப்புங்க. வாராகியமாக வழிபடும் போது கூட நீங்கள் சிலை வைத்து வழிபட வேண்டும் என்ற அவசியம் இல்லைன்னே சொல்லுவாங்க. காரணம், ஒரு அகல் விளக்கு ஏற்றி அம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த ஜுவாலையில் பார்த்தீங்கன்னா ஜுவாலையில் அம்மா தெரிவாங்க, அதில் ஆவாகனம் ஆவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த தெய்வத்தையாக இருந்தாலும் அந்த ஜுவாலையில் நீங்கள் ஆவாகனம் செய்து வழிபடலாம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. வீட்டில் அல்லது இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல அதிர்வுகள் அதே போல் நல்ல ஆற்றல்கள் பெருகி காணப்படும். இப்போ ஒரு மனிதனுக்கு இயற்கையிலே பார்த்தீங்கன்னா நல்லவை தீயவை, நல்வினை தீவினை அப்படின்னு சொல்லுவோம் சைவ சித்தாந்தத்தில். அந்த மாதிரி ஒரு மனிதன் செய்கின்ற செயலானது நல்வினை தீவினை என்று பெறுகிறது. அதே போல நமக்கு நடக்கின்ற நிகழ்வுகளும் பார்த்தீங்கன்னா நல்லவை தீயவைனே நாமே பிரித்து கொள்கின்றோம். இப்போ நாமே பிரித்து கொள்வதில் இப்போ ஒரு சில தீய விஷயங்கள் நமக்கு நடக்கப் போகின்றன அப்படிங்கும் போது ஒரு சில அறிகுறிகள் தென்படும். நம்ம குலதெய்வத்தின் அருளாலோ அல்லது நாம் வழிபடுகின்ற இஷ்ட தெய்வத்தின் அருளாலோ சில தடங்கல்களும் சில இடையூறுகளும் காட்டுவதன் மூலமாக அந்த செயல் உனக்கு உகந்தது அல்ல அப்படிங்கிறத தடுத்து நிறுத்துவது போல உங்களுக்கு தெரியும். அதே போல் அதை தொடர்ந்து சில விரும்பத்தகாத நிகழ்வுகளும் கூட நிகழ்ந்தேறலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு
நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத உணர்த்துவதற்கு சில அறிகுறிகளும் இருக்கும். அது நம் மனதை பொறுத்தது. நாம் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை பொறுத்து அந்த விஷயங்கள் நமக்கு அறிகுறிகளாக இருக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே சில பேர் இது என்ன ஒரு நம்பிக்கை, இது என்ன மூட நம்பிக்கை அப்படின்ட்டு போயிடுவாங்க இல்லையா. சில சுபமான சகுனங்கள் உண்டு. சில சுபமான சகுனங்கள் அல்லது இறைவன் சில விஷயங்களை நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது இது வாழ்க்கையில் சாதகமான பலனை உண்டாக்கப் போகிறது, உனது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அது உண்டாக்கப் போகிறது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக சில விஷயங்களை உங்களுக்கு உணர்த்துவார். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்து மேலே ஈடுபாடு இருக்கும். ஒரு காரியத்தில் இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க, அந்த வேலை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும், உங்கள் வாழ்க்கைக்கு அது ஏற்றதாக இருக்கும், அதுதான் உங்கள் வாழ்க்கையவே மாற்றுவதாக இருக்கும். ஆனால் அதில் இறங்குறதுக்கு ஒரு பயம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அதில் இறங்குனா நம்ம வாழ்க்கை என்ன ஆகுமோ, அதில் இறங்குனா நம்ம வாழ்க்கை சூனியமாயிடுமோ அப்படிங்கிற ஒரு சில எண்ணமெல்லாம் உங்கள் மனசில் வரும்போது உங்களை சுற்றி இருப்பவர்கள் மூலமாக இறைவன் உங்களிடம் பேசுவார். நீ தைரியமா செய், கண்டிப்பா இது உனக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே போல நம்பிக்கை தரக்கூடிய நேர்மறையான வார்த்தைகளாகவே உங்களை சுற்றி இருப்பவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நீங்க அந்த விஷயத்தை அவங்க கிட்ட பகிர்ந்திருக்க கூட மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே உங்ககிட்ட நேர்மறையான அந்த ஒரு அணுகுமுறையைத்தான் கடைபிடிப்பார்கள். அப்பயே தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கைக்கு நம்ம எடுக்க போகக்கூடிய முடிவு அப்படிங்கிறது சாதகமானதாகத்தான் இருக்க போகும் அப்படின்ட்டு. இன்னும் சொல்ல போனா உங்க மனதே பார்த்தீங்கன்னா அப்படி லேசா இருக்கும். உங்க மனசே பார்த்தீங்கன்னா அப்படி லேசா இருக்கும். எப்பவுமே ஒரு பாரமா இருந்த மனது அப்படிங்கிறது அப்படி லேசா இருக்கும். அந்த உணர்ச்சிகளை எப்படி சொல்றதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஏதோ என்னை சுற்றி நல்லா இருக்கு, ஏதோ என்னை சுற்றி ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மனசு அப்படியே பறக்க ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் எதிர்மறையாக இருந்ததுன்னா மனம் ரொம்ப பாரமாக இருக்கும், ஏதோ தப்பாக நடக்க போகுது, ஏதோ அப்படி இல்லாமல் அப்படியே ரொம்ப லேசாக நீங்கள் பார்க்குற எல்லாத்தையுமே ஒரு புன்முறுவலோட பார்ப்பீங்க. கோபமே வராது, திட்டணுன்னே தோணாது. அப்படியே ஒரு அன்பு கலந்த ஒரு வாழ்க்கையானது உங்களுக்கு அந்த நேரத்தில் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க போகுது. அதை தொடர்ந்து வருகின்ற விஷயங்கள் எல்லாமே நல்லதாக வரப்போகிறது அப்படிங்கிறத மனசில் தெளிவாக நிறுத்திக்கணும். கண்டிப்பாக அது நடக்கும். இன்னும் சொல்ல போனால் ஆலயங்களுக்கு போகும்போது நீங்கள் எந்த பொருளுமே வாங்கிட்டு போயிட்டு வந்திருக்க மாட்டீங்க. சாமி கும்பிட்டு முடிக்கும் போது அவங்களே உங்களுக்கு மரியாதை செலுத்துவது. ஆலயத்துள்ள அர்ச்சகர்களே பார்த்தீங்கன்னா தேங்காய் பழத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட தர்றது, பூவை கொடுப்பது, அல்லது இன்னும் மாலை மரியாதையெல்லாம் செய்து உங்களுக்கு வேண்டுவனவற்றை கொடுப்பது. சில பேர் சம்மந்தம் இல்லாமல் இறைவனோட பாதத்தில் இருக்க விபூதி எடுத்துகிட்டு உங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு போவாங்க. 10 பேர் இருந்திருப்பாங்க, உங்களுக்கு மட்டும் இருந்திருக்கும். அதெல்லாம் இறைவன் இன்னாருக்கு இதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை கொடுத்து விடுகின்றார். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கும் போது அதை செய்கின்றார். இதையெல்லாம் நம்மளால நேரடியாக இறைவன் என்கிட்ட சொன்னாரா ஒன்ட்ட சொன்னாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இல்லை. கலிகாலம் சில விஷயங்களை சிலரின் மூலமாகவோ பலரின் மூலமாகவோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ அசிரீரியாகவோ ஏதோ ஒரு வகையில் நமக்கு உணர்த்துவார். இன்னொன்று, ஆன்றோர்களோட அருளாசி உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இப்போ சாதுக்கள் அல்லது நம்ம ஞானிகள், சித்தர்கள், இந்த மாதிரி நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பானது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிறது. அவர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்று இருந்தால் கண்டிப்பாக அவர்களிடமிருந்து நல்ல ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர்த்த பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் திண்டுக்கல் பகுதியில் இருக்க மக்களுக்கு நிறையவே தெரியும். அந்த பகுதிகளில் நிறைய சித்தர்கள் தெருக்களில் மலையோரங்களில் அவங்க பாட்டு வசித்து கொண்டு இருப்பார்கள். யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. அழுக்கு மூட்டை சித்தரையா, மூக்குப்பிடி சித்தரையா, இந்த மாதிரி நிறைய சித்தர்களை குறிப்பிட்டு சொல்லலாம். அவர்கள் யாரிடமும் எதையும் வாங்கியும் சாப்பிட மாட்டார்கள், ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட அடி வாங்கினா கூட அடி வாங்குறவங்களோட வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அது நிறைய பேத்துக்கு நடந்திருக்கும் கூட. அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன நிகழ்வுகள் நம் வாழ்க்கையில் நிகழ்கிறது அப்படிங்கும் போது நம்ம வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு பெரிய மாற்றமானது உண்டாகும். அதிலெல்லாம் எந்த சந்தேகமும் வேண்டாம். அடுத்து இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க, ஏதேனும் ஒரு காரியத்தை நினைத்து கொண்டு இந்த காரியம் நல்ல முறையில் ஈடேற வேண்டும் அப்படின்னு நினைத்து குலதெய்வாலயத்திற்கோ அல்லது இஷ்ட தெய்வாலயத்திற்கோ போகிறீர்கள் அப்படிங்கும் போது
கண்டிப்பாக நம்ம அந்த வேண்டுதலை வைக்கும் போது மணியோசை கேட்கிறதோ அல்லது மங்களமான வார்த்தைகள் நம்மிடம் இல்லாமல் நம் காதுகளில் விழுவது போல மங்களமான வார்த்தைகள் உங்கள் காதில் விழுந்தாலும் அந்த விஷயமானது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது ரொம்ப அருகாமையில் வந்துட்டதா நீங்கள் உணர்ந்துக்கலாம். அதே போல் வீட்டில் ஏதேனும் பேசி கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கும்போது கௌரி ஒலி எழுப்பும், பள்ளி சத்தம் போடும்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சில அறிகுறிகள் அதில் ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது இந்த கௌரி ஒலி எழுப்புதல் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா உங்கள் வாழ்க்கை அப்போ நீங்கள் பேசிகிட்டு இருந்த காரியம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பிடிமானம் அதிகமாகவும் கண்டிப்பாக அதன் மூலமாக நீங்கள் பலனை அனுபவிப்பீர்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக பெரியவங்க சொல்லுவாங்க. சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, பூக்களால் அர்ச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அபிஷேகமெல்லாம் முடிஞ்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் எண்ணிய காரியம் அப்படிங்கிறது உங்கள் மனசுக்கு தேவையானதை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பூக்கள் திடீர்னு சரிஞ்சு விழும். இது அடியனோட வாழ்க்கையில் அக்னீஸ்வரர் ஆலயத்தில் நிறைய தடக்க நடந்திருக்கு. நம்ம ஒரு நல்ல காரியம், பொது காரியமாக பெரும்பாலும் நம்ம சொல்லுவது, சொந்த காரியங்களை பற்றி சில பேர் வேண்டுதல் வைப்பாங்க. இல்லை ஏதேனும் ஒன்று மனசுக்கு பிடித்த காரியத்தை இறைவனிடம் கேட்கும் பொழுது இறைவன் மனித ரூபேனா பக்கத்தில் சொல்லுவார். உங்களால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா அசரீரி போல அல்லது அதிசயங்களாக இந்த மாதிரி ஏதாவது அதிசயங்களை நிகழ்த்தி காட்டுவார். பூக்கள் அப்படியே சரசரன்னு சரிஞ்சு கீழே விழும். அது அபசகுணம் அல்ல. நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கும் போது அப்படியே ஒத்த பூ மட்டும் துள்ளி குதிச்சு விழுவதை கூட பார்க்க முடியும். அப்படியெல்லாம் பார்க்கும்போது மனதிற்கு ஆனந்தமாக இருக்கும். அதெல்லாம் நல்ல என்ன சொல்கிறதுன்னா உங்களுக்கு உத்தரவுகள் கண்டிப்பாக அது நல்ல முறையில் நடந்தேறும். இதெல்லாம் ஆன்மீகத்தில் ஒரு நிலையை அடைவது வரையிலும் இந்த மாதிரி நிகழ்வுகளை வைத்து தான் இறைவன் நம்முடன் உரையாடுவதை அல்லது நமக்கு நல்லது நடக்கப் போவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி உணர்த்தும் போது கண்டிப்பாக நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. இப்படிப்பட்ட அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிறது அப்படிங்கும் போது உங்கள் வாழ்க்கையானது இனிமையானதாக மாறும் அப்படிங்கிறத மறுப்பதற்கில்லை நண்பர்களே. பெரும்பாலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பள்ளி இல்லாத வீட்டில் போய் குடியிருக்க மாட்டாங்க, அந்த வீடு விலைக்கு வந்தால் வாங்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் சில பேர் இருக்காங்க. அது அந்த அளவுக்கு முக்கியமாக பள்ளியை பார்ப்பாங்க. அந்த பள்ளி எழுப்புகின்ற ஒளியானது அதனை பொறுத்து சில பலன்களும் கூறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது உண்மைதான். அது என்னென்ன அப்படின்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வீடு இருக்குது அப்படின்னா வீட்டோட தெற்கு திசையிலிருந்து பள்ளி சத்தமிடுது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் வந்தடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது சுப நிகழ்ச்சிகள் அந்த வீட்டில் நடைபெறும் அப்படிங்கிறத குறிப்பதாக இருக்கும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது. ஒரு வீட்டோட தென்மேற்கு திசையிலிருந்து பள்ளி சத்தமிடுது அப்படிங்கும் போது அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸோ அல்லது ரிலேட்டிவ்ஸ் மூலியமாவோ ஏதோ ஒரு எதிர்பாராத நன்மை ஏற்படும் அப்படிங்கிறத அது குறிப்பதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வீட்டோட வடக்கு திசையிலிருந்து பள்ளி சத்தமிடுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டிற்கு கூடிய சீக்கிரம் ஏதாச்சும் ஒரு நல்ல செய்தியானது சேரும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது. அதே சமயத்தில் ஒரு வீட்டோட தென்கிழக்கு திசையிலிருந்து பள்ளி சத்தமிடுது அப்படின்னா அந்த வீட்டில் விரைவில் ஏதோ சண்டை வரப்போகுது அல்லது கலகம் வரப்போகுது அப்படிங்கிறத எச்சரிக்கையாக அது குறிப்பிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்திலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாமல் பக்கத்து வீட்டில் பேசாமல் அல்லது வீட்டுக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே வீட்டோட கிழக்கு திசையிலிருந்து பள்ளி சத்தமிடுது அப்படின்னா அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தேவையில்லாத பய உணர்வு, அச்ச உணர்வானது மனதில் ஏற்படும். ஏன் என்னன்னே உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவங்க மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருந்துகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். அதே சமயத்தில் பக்கத்து மனையிலையோ அல்லது பக்கத்து வீட்டிலோ உள்ள பள்ளி கிழக்கு திசையிலிருந்து சத்தமிட்டது அப்படின்னா அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. வீட்டில் யாருக்காவது உடல் நலக்குறைவு இருக்குது அப்படின்னா அது மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை அது குறிப்பதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பயந்துக்குவெல்லாம் வேண்டாம், அதுக்கான ரெமெடிஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்து மனையிலையோ அல்லது பக்கத்து வீட்லேயோ உள்ள பள்ளி தெற்கு திசையில் சத்தமிடுது அப்படிங்கும் போது அது நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு எதிர்பாராத தோல்வி உண்டாகும் அப்படிங்கிறத குறிப்பதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் தேவையில்லாத விரைய செலவு அல்லது தொழிலில் நஷ்டம் இது போன்றவை ஏற்படும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. இது எல்லாமே பொதுவாக குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ஆனால் நம்ம வீட்டில் நம்ம பெரியவங்க ஒரு சில விஷயத்தை மைனூட்டாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.
நானும் கவனிச்சிட்டேன்டா, இந்த இடத்துல பள்ளி சத்தம் போடுறப்ப எல்லாம் உன்னோட ஜாப்ல வந்துட்டு நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்குது, அல்லது வீட்டில் இந்த திசையில சொல்லும் போது நம்ம வீட்டில் சண்டை வருது அப்படின்ட்டு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க. அது சிவபெருமானுடைய கருணை உங்களுக்கு கிடைத்து விட்டது அப்படிங்கிறத எந்த அறிகுறிகளை வைத்து நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா, முதல் அறிகுறியாக சொல்லப்படுவது நம்மை சுற்றி இருப்பவர்கள், அதாவது அந்த சைவ தத்துவத்திலே ஊறி போனவர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அவரை பற்றி பேச்சுகள் இருக்கு இல்லையா, அது நமக்கே தெரியாம நமக்கு வந்துகிட்டே இருக்கும். சிவனப்பாவை பத்தி யாராச்சும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதை நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். நீங்க எங்க சுத்தினாலும் சரி, முன்ன காலத்துல இந்த மொபைல்லாம் இல்ல, அப்ப ஆன்றோர் சான்றோர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அவர்களுடைய உரையை கேட்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்திருக்கும். இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒரு ஹரிபரியான சூழல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பிஸியா இருக்கும் அப்படின்ட்டு காமிச்சுக்கிறோம்ல மொபைலை வச்சுக்கிட்டு. அப்படியே நீங்க மொபைலை வச்சுக்கிட்டு பிஸியா இருந்தா கூட, நீங்களே பார்க்கலைன்னா கூட, சிவனப்பாவை பத்தின சில தகவல்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வீடியோல தான் காமிக்கிறது இல்லையா ரெக்கமெண்டேஷன், அந்த மாதிரி திடீர்னு உங்களுக்கு வரும். அதை கேட்கும் போது மனசுல ஒரு புத்துணர்வு ஏற்படும், அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தேடுதல் அதிகமாகும். இதுவரையிலும் ஆலயத்திற்கே போயிருக்க மாட்டோம், நீங்க எங்கிட்டு போனாலும் அந்த ஆலயத்துக்கிட்ட போய் நிக்கிற மாதிரியே இருக்கும். அந்த சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நம்ம கோயிலுக்கே போகல அப்படின்னு முடிவெடுத்திருந்தாலுமே கூட, திடீர்னு முடிவெடுத்து அப்பா காலையில வா போயிட்டு வரலாம் அப்படின்னு கூட்டிட்டு போவாங்க. அதே போல நம்ம போகக்கூடாதுன்னு கூட நினைச்சிருப்போம். இப்ப இந்த பொருள் அந்த கோயில போய் கொடுத்துட்டு வாங்க அப்படிம்பாங்க. நம்ம ஆலயத்துக்குள்ள போயிட்டாலே முடிஞ்சு போச்சு. நீங்க போய் அங்க உட்காந்து வழிபடணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. அந்த ஆலயத்துக்குள்ள போயிட்டாலே முடிஞ்சு போச்சு. உங்களை அறியாமல் மனம் இறைவனோடு லயத்திற்கு ஆசைப்படும். ஏதாச்சும் அவருக்கு பாடணும், அவரை பத்தி பேசணும் அப்படிங்கிற தன்மை உங்களுக்குள்ள ஏற்படுது. அப்படிங்கும் போதே அவருடைய கருணை பார்வை உங்கள் மீது விழுந்து விட்டது அப்படிங்கறது அர்த்தம். இன்னும் சொல்ல போனா, நம்ம சொன்ன மாதிரி ஆன்றோர் சான்றோர்களுடைய தொடர்பு கிடைக்கிறது அப்படிங்கறத தாண்டி அமைதியாக மறந்து தியானிக்க வேண்டும் என்ற எண்ணம் படிப்படியாக மேலே வரும். எல்லா உயிர்களையும் சிவமாக பார்க்கின்ற அந்த தாற்பயம் உங்களுக்குள் ஏற்படும். எல்லா உயிர்களையும், அடியேன் கூறுவதை தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள், எல்லா உயிரிலையும் சிவபெருமானை காணக்கூடிய, அந்த சிவத்தை உணரக்கூடிய அந்த தன்மையானது நம் மனதிலே ஏற்படும். அப்படி ஏற்படுகிறது அப்படின்னாலே தெளிவா தெரிஞ்சுக்குங்க, இறைவன் நம்மை ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கிறது. ஏன்னா ஒன்றே பலவாக இருக்கின்றன, அந்த பலவையில் நாம் ஒன்றாக இருக்கின்றோம். அப்ப மீதி இருக்கிற பொருளையும் சிவமாக பாவிக்கக்கூடிய மனது உங்களுக்கு வந்துட்டாலே அது சிவபெருமான் ஆட்கொண்டதைத்தான் குறிக்கும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்குங்க. என்னைக்கு அவர் ஆட்கொண்டாரோ அன்னையிலிருந்து மற்ற பொருட்களின் மீதோ மற்ற இச்சைகள் மீதோ நம்மளுக்கு என்ன ஆகாது அப்படின்னா ஆர்வம் ஏற்படாது. இறைவனே அப்படின்ட்டு போகும். இதுக்காக பற்றற்ற நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. பற்றற்ற நிலை அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், குடும்பம் குழந்தை குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்குள்ள போய், அதெல்லாம் பற்றற்ற நிலை அப்படிங்கிறது கிடையாது. அது போட்டு குழப்பி வச்சிருக்காங்க. நம்ம நாயன்மார்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தெரியும், எல்லாருமே பாத்தீங்கன்னா இல்லறத்தை நலரமாக்கியவர்கள், குடும்பத்துல இருந்துகிட்டே சிவபக்தியில மேன்மை அடைந்தவர்கள். நாயன்மார்கள்ல பெரும்பாலும் எல்லாத்தையும் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அப்ப குடும்பத்தை விட்டுட்டு போகணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. குடும்பத்தில் இருக்கும் பொழுதே நமக்கு அந்த சிவமார்க்கம் அப்படிங்கிறது மேலோங்கும். இதுல பெரிய கொடுப்பனம் என்ன தெரியுமா, ஒரு சில குடும்பங்கள்ல கணவர் சிவபக்தி உடையவராக இருப்பார், மனைவி அதற்கு எதிர்மாறாக இருப்பார். ஒண்ணு நாத்திகம் பேசுவாங்க, இல்ல மற்ற தெய்வங்களை வழிபட கூடியவர்களாக. இன்னும் சில குடும்பத்துல அப்படியே மாற்றி இருக்கும், மனைவி சிவபக்தராக இருப்பார், கணவர் நாத்திகரா, இந்த மாதிரி ஏதாச்சும் இருப்பாங்க. சில இடங்கள்ல ரெண்டு பேருமே சிவபக்தி இருப்பாங்க, குழந்தை அப்படி இருக்காது. ஆனா இறைவன் ஆட்கொண்ட இடத்திலே பார்த்தா அந்த வழிபாட்டிற்கு முதன்மை கிடைக்கும். அதாவது நீங்கள் வழிபாட்டில் இருக்கிறீர்கள் என்றால் யாரும் தடை சொல்ல மாட்டாங்க. முதல்ல அதுதான பெரிய விஷயம். இருந்தாலும் அதுக்கு ஒரு சின்ன போராட்டம் எல்லாம் நடக்கும். ஏன்னா சிவபெருமான வழிபடுறோம் அப்படின்னு சொன்னாலே அதற்கு தடை ஏற்படுத்துபவர்கள் தான் இங்க நிறைய பேர் உண்டு. சிவனை வழிபடுறியா அப்படின்னு கேட்காத நபர்களை பார்த்திருக்க முடியுமா? ஆரம்ப காலகட்டத்துல எல்லாருமே பார்த்திருப்போம். என்ன நெத்தி நிறைய திருநீரை பூசிக்கிட்டு இருக்க, என்ன ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு இருக்க, ருத்ராட்சம் போட்டா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், என்னமோ இவங்கெல்லாம் இருந்துட்டு வந்தவங்க மாதிரி நிறைய சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க அதெல்லாம் எப்பவுமே காதுல வாங்கிக்காதீங்க. இறைவன் ஆட்கொண்டுட்டார் அப்படின்னாலே சதா இந்த மாதிரி கேள்விகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். அதுல நம்ம மனசு பக்குவப்பட்டிருக்கான்னு சிவபெருமான் சோதிப்பார், அவ்வளவுதான். அதையெல்லாம் தாண்டி நெத்தி நிறைய விபூதி ஆரம்ப காலகட்டத்துல தேவைப்படும்.
ஒரு உயரிய நிலைக்கு போனதுக்கப்புறம் அந்த விபூதியுமே நமக்கு தேவைப்படாது. ஏன்னா எல்லாத்தையும் மறந்து உட்காந்துருப்போம். எல்லாமே அவர் தான் அப்படிங்கிறப்ப இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கூட நம்மளுக்கு பெரிதாக தெரியாமல் அவர் நினைவிலேயே வந்துட்டு ஒன்றி இருப்பார்கள். இதெல்லாமே அவர் ஆட்கொண்டதற்கான அறிகுறிகள் தான். எந்த ஜீவராசியா இருந்தாலும் நம்முடன் ரொம்ப அன்பாக பழக ஆரம்பிக்கும். நமக்குள்ள அந்த அன்பு அப்படிங்கறது வெளிப்பட ஆரம்பித்து விட்டாலே, எல்லா ஜீவராசிகளும் சிவமாக பார்க்கின்ற அந்த அற்புத தன்மை உங்களுக்குள் வந்து விட்டாலே எல்லா ஜீவராசிகளும் நம்மை சிவமாக பார்க்க ஆரம்பித்து விடும். ஏன்னா எல்லா உயிரும் சிவம் தான். சில சாமியாருங்க சொல்லிக்கிற மாதிரி நான் தான் கடவுள், நான் சொல்லிதான் சாமி கிட்ட இருந்து உங்களுக்கு அதை வாங்கி தரப்போறேன், அப்பெல்லாம் இங்க யாரும் கிடையாது. எல்லாருமே கடவுளோட அம்சம் தான். அதை உணர்ந்துக்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் உணர்ந்துக்க கூடிய வாய்ப்பு ஒவ்வொரு காலகட்டத்துல ஏற்படும். இறைவனிடம் எல்லாருமே தனித்தனியாவே பேசலாம். ஒருத்தர் மூலமா தான் ஒருத்தர் பேசணுங்கிற அவசியம் இல்லை. அந்த பக்குவம் நமக்கு இருக்கிறதா அப்படிங்கிறது தான் இங்க பிரச்சனையே. அந்த பக்குவத்தை எப்படி உண்டாக்கிக்க முடியும் அப்படின்னா, மனதை தயார் நிலையில் வைத்திருப்பதன் மூலமாக உண்டாக்கி கொள்ள முடியும். எப்போதுமே இறைவனுக்கான இடத்தை நீங்க மனசுல வெற்றிடமா வச்சுக்கணும், சுத்தமா வச்சிருக்கணும். மனசை சுத்தமான இடத்துல தானே இறைவன் அமருவார். பொதுவா சுத்தமான இருக்கிற இடத்தை நோக்கிதான் நம்மளே போவோம். குப்பையும் குளமா இருக்க இடத்துக்கு நம்ம போவோமா? நம்மளே போக மாட்டோம். அப்ப மனசுக்குள்ள வஞ்சகம் இருக்கு, அகந்தை இருக்கு, அகங்காரம் இருக்கு, கோபம் இருக்கு. இந்த மாதிரி குப்பையெல்லாம் மனசுக்குள்ள போட்டு வச்சிருந்தா அங்க இறைவன் எப்படி வெளிப்படுவார்? உள்ள இருப்பார், எப்படி வெளிப்படுவார்? மாட்டார். படிப்படியா கோபத்தை குறைக்கணும், அகங்காரத்தை குறைக்கணும், மமதையை குறைக்கணும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் குறைச்சிக்கிட்டே நம்ம வர்றோம். அப்படிங்கும் போது ஒரு கட்டத்துல மனசு ரொம்ப சுத்தமா மாறும். அது மாதிரி மனசு சுத்தமா மாறிடுச்சு அப்படின்னாலே அங்க சிவபெருமான் வீற்றிருக்கிறார் அல்லது வெளிப்படுகிறார் அப்படின்னா அது அந்த இடத்துல முதன்மையானதா இருக்கும். அப்ப நமக்குள்ள இருக்கின்ற அந்த இறையாற்றல் வெளிப்பட வேண்டும் அப்படிங்கும் போது மனசு சுத்தமா இருக்கணும், அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். இதெல்லாம் அதனுடைய அறிகுறிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சில பேத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆக்ஞா சக்கரத்துல ஒரு உறுத்தல் ஏற்படும். புருவ மத்தியில ஒரு உறுத்தல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு 3:30 மணி 4 மணிக்கு மேல சரியான தூக்கமே வராது. சதா சர்வ காலமும் அவரையே நினைச்சுக்கிட்டு இருப்போம். அது ஒரு 3:30 மணிக்கு மேலாம் சுத்தமா தூக்கம் வராது. எந்திரிச்சு உட்காந்து ஜபம் செய்யணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். அல்லது சும்மானாச்சும் எந்திரிச்சு உட்காந்துருப்பாங்க, ஏன் இப்படி தூக்கம் வராம இருக்கு. இதெல்லாம் சில அறிகுறிகள். நேரத்தை கடத்தாதே, நேரத்தை வீணடிக்காதே அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள். இறைவன் ஆட்கொண்டு விட்டால் இந்த விஷயம் எல்லாம் தோண ஆரம்பிக்கும். அதே போல நம்ம சில விஷயங்களை நம்மளுடைய பிளான்லயே இருந்திருக்காது. கோவிலுக்கு போகணும் வரணும் அப்படிங்கிற அந்த பிளானே இருந்திருக்காது. சிவாலயத்துக்கு போகணும் அப்படின்னு போற வழியில ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்போம். அங்கிருந்து டேய் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். திரும்பி பார்த்தா அங்க ஒரு ஆலயம் இருக்கும். மனசுல ஒரு அலாம் இருக்கும் எப்பவுமே. நம்ம சொன்ன மாதிரி டேய்னா சத்தமாலாம் இல்லை, மனசுக்குள்ள தோணும். பொதுவா நம்ம பணப்பையில அல்லது பர்ஸ்ல என்ன விதமான மங்கள பொருட்களை வச்சா வீட்டுல அதிர்ஷ்டம் உண்டாகும் அல்லது அந்த பணம் குறைவில்லாம இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்த்துடலாம். பொதுவா இப்ப நம்ம பீரோல இல்லைன்னா ஏதாச்சும் பையில நம்ம பணத்தை வைக்கிறோம் அப்படின்னா சிவப்பு நிற பட்டு வஸ்திரம் அல்லது மஞ்சள் நிற பட்டு வஸ்திரம் விரிச்சு வைக்கிறது நல்லதும்பாங்க. இப்ப பீரோல எல்லாம் வைக்கும் போது அப்படி வைக்கிறோன்னா அங்கே கொஞ்சமாக மல்லிகைப்பூ இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே அந்த வாசம் மகாலட்சுமி கடாட்சத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக விரலி மஞ்சள் அந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராம்பு ரொம்ப முக்கியமானது, பச்சை கற்பூரம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில மங்கள பொருட்கள் அங்கே வைக்கும் போது பண ஈர்ப்பு ஏற்படும் அப்படிங்கிறது பொதுவாக உள்ள கருத்து. இப்போ நம்ம பர்ஸு அப்படின்ட்டு நம்ம போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த விரலி மஞ்சளையோ அல்லது நம்ம சொன்ன மாதிரி ஏலக்காயோ அல்லது பச்சை கற்பூரத்தையோ உள்ளே வைக்க முடியாத சூழ்நிலை. ஏன்னா அப்படிலாம் வைக்க முடியாது இல்லையா? இயல்பாக நம்ம மணி பர்ஸ் வச்சுருக்கோம் அல்லது வேலெட் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்குள்ளே இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ அங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாக நீங்கள் வேலெட் வாங்குறீங்க, பர்ஸ் வாங்குறீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பட்டு வஸ்திரம் இருக்குது இல்லையா, அதை உள்ளே வச்சுட்டு அதில் நீங்கள் பணத்தை வைக்கிறது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படும். இதை வச்சா பணத்தை ஈர்க்குமா அப்படின்னா இது ஈர்க்கும் தன்மை உடையது, மகாலட்சுமி கடாட்சத்தை உண்டாக்கக்கூடியது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதன் வகையில் இதை நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஆனால் உழைக்காமல் நம்ம இதை மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எந்த நேரத்துலையும் பணம் சேராது அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கணும். சரி, பல்வேறு வகையில் நம்ம இதெல்லாம் செஞ்சுருக்கோம். வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்போவுமே சில்லற காசு கொஞ்சம்
அந்த பர்ஸ்லையோ அல்லது காசு பையிலையோ அல்லது பீரோலையோ இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அது இன்னுமே நல்லது. அந்த ஒளி, அதனால உண்டாகக்கூடிய ஒளி அப்படிங்கிறது பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிறது. எப்போவுமே நம்ம பணம் சம்மந்தப்பட்ட சிந்தனையை கொடுப்போம். அப்படிங்கும்போது இயற்கையாகவே அந்த ஈர்ப்பு அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் பின்பற்றி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு பண தேவை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில். ஒரு சிலருக்கு இது எதுவுமே செஞ்சுமே பணம் வரலை, நல்லா உழைக்கிறாங்க, பணம் தங்க மாட்டேங்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த பர்ஸ் அல்லது வேலட் அது இருக்கு இல்லையா, இப்போ சில பேர் லெதர் வந்துட்டு விரும்பி வாங்குவாங்க, இந்த கலர் வேணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு. அந்த பர்ஸில் பணமே தங்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் ஒன்றே ஒன்றை மட்டும் முயற்சி பண்ணி பாருங்கள். இனிமேல் லெதரில் வந்துட்டு எதுவும் வாங்காமல் ஒரு ரப்பர்லேயோ அல்லது சணலில் செஞ்ச மாதிரி இருக்கக்கூடிய பைகளையோ நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்ல விதமான மாற்றத்தை உண்டாக்கும். சில பேர்த்துக்கு அந்த லெதர் அப்படிங்கிறது, அந்த தோலில் செய்கிறது இல்லையா, அது ஒத்துக்க மாட்டேங்குது, அனுபவத்திலையும் பார்த்தது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் தவிர்த்துட்டு மற்ற பொருட்கள், மாற்று பொருட்கள், நம்ம போயிடும் சணலில் செஞ்சது, கயிறில் செஞ்சது அல்லது துணி பையில் மாதிரி செஞ்சுக்கிட்டாலோ, அல்லது இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ரப்பரில் பர்ஸ் தான் வச்சுருக்கணும், மற்ற துணியெலாம் கிடைக்காது அப்படின்னா நீங்கள் ரப்பரில் இருக்க மாதிரியானது வேறு மெட்டீரியலில் செஞ்சதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். அது பண ஈர்ப்பை ஏற்படுத்தி கூட சில நேரத்தில் தரும். அப்படிங்கிறனால இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது உண்டாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் எதாக இருந்தாலும் மனசில் வச்சுக்கோங்க, கடினமான உழைப்பு, பிறருக்கு துன்பம் தராத மனது, பிறரை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத மனதுக்கு பணம் அதுவாக தேடி வரும்.